பிரைஸ் தி லார்ட். எஸ்றா 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த வசனத்தின் நடுப்பகுதி சொல்கிறது, அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. யார் மேல் தேவனுடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறதாம்? அந்த காலத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எழும்பின செருபாபேல் மேலும் யெஷுவா மேலும் தேவனுடைய கண் வைக்கப்பட்டிருந்தது. தேவனுக்காய் செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவருடைய கண் வைக்கப்பட்டிருக்கும். இன்னொரு காரியம், அவர்களுக்கு திடன் சொல்வதற்காக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு எத்தனை எத்தனை போராட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் நீங்கள் செய்கிற வேலை தடைபடாதபடிக்கு தேவனுடைய கண்ணும் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய கண்காணிப்பின் கீழ் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையும் பார்க்கிறார். நீங்கள் செய்கிற வேலையையும் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பார்வையில் நீங்கள் இருப்பதினால் நீங்கள் செய்கிற அவருடைய வேலை தடைபடாது. இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலையை தடுப்பதற்காக, உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக மனிதர்கள் சத்துருக்களைப் போல எழும்பி இருக்கலாம். ஆனால் அந்த வேலை தடைபடாதபடிக்குதான் தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் உங்களை கொண்டு செய்யப்படுகிற அவரது வேலை தடைபடாதபடிக்கு அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பார். இன்றைக்கு 2 வருஷம் தடைபட்டு கிடந்த காரியத்தை கட்டுவதற்காக எழும்பின இந்த பிள்ளைகளை தடுக்க அநேக மனிதர்கள் எழும்பினார்கள். ஆனால் தேவன் அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்தார். இன்றைக்கும் உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், நீங்கள் செய்கிற காரியத்தின் மேல் தேவனுடைய கண் இருக்கிறபடியால் முடிவு உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு தெரியாது, முடிவு தேவனுக்கு தெரியும். எனவே எந்த காரியத்திற்கும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து தேவனுக்காய் செயல்படுங்க. இப்பொழுது நீங்கள் செய்கிற காரியத்தை தடையில்லாதபடி கர்த்தருக்காக வைராக்கியமாய் நம்பிக்கையாய் செய்யுங்கள். கர்த்தரின் கண் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். God bless you.